தை அமாவாசை என்பது தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாகும். இது பொதுவாக பித்ரு தர்ப்பணம் மற்றும் புனித நாள் என கூறப்படுவது ஏன்? வாருங்கள் பார்க்கலாம். தை அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் திதி கொடுக்கப்படுகிறது. மேலும் பல பகுதிகளில் விரதங்கள் மேற்கொண்டு வழிபாடுகளும் நடத்தப்படும். மகாபாரத கதையில் கர்ணன் தனது வாழ்க்கையில் பலருக்கும் தானம் செய்தவராக அறியப்பட்டார். ஆனால் அவர் இறந்த பிறகு சொர்க்கம் சென்றபோது அங்கு அவருக்கு கிடைத்தது அனைத்தும் பொன்னாக இருந்தது, உணவாக இல்லை. அவர் அதற்கு காரணம் கேட்டபோது அவர் தனது வாழ்க்கையில் உணவு தானம் குறைவாக செய்திருப்பதை அறிந்தார். இதை சுட்டிக்காட்டிய யமன் கர்ணனை பூமிக்கு திருப்பி அனுப்பினார். கர்ணன் 16 நாட்கள் பல்வேறு மக்களுக்கு உணவு தானம் செய்தார். இதுவே பித்ரு தர்ப்பணத்தின் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. மேலும் தை அமாவாசை பித்ருக்களுக்கு சிறப்பு. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீரஞ்சனம் செலுத்தினால் அவர்களின் ஆத்மா அமைதியடையும் என்று நம்பப்படுகிறது. தமிழகத்தில் ராமேஸ்வரம், காசி, திருவெண்காடு, திருவையாறு போன்ற பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நடைமுறைகள் காணப்படுகின்றன. அது மட்டுமின்றி சூரிய பகவான் வழிபாடு தை அமாவாசையின் போது பொதுவாக காவேரி, கங்கா, திருவள்ளுவக்குளம், கும்பகோணம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் பாப விமோசனம் கிடைக்கும் என்று கருதப்படுகின்றது.